ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்காக நான் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணேன். அது நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட் டைம் இப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க வெந்நீரில் போட்டு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. அது உண்மையிலே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எடுத்துருக்கிற காலிஃப்ளவர் தக்கன நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு இப்போ ஒரு கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா காலிஃப்ளவரில் சால்ட்டு குடிச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்காக தான் கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சிக்கன் ஃப்ரை மசாலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நான். கொஞ்சமாக அதுக்கேற்ற அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தல் பவுடர் அது போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை நல்லா விரைவிட்டு ஒரு 1/2 hour நான் வந்து அதை ஊற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆயில் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஆயில் சூடானோடனே நான் விரைய வச்சுருக்கேன்ல, அதை எடுத்து போட்டாச்சு. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே ஒரு பேஜ் எடுத்து வச்சுட்டேன், 2வது பேஜ் எடுத்து பொரிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சூடாக அதோட டீயும் போட்டாச்சு. ஈவினிங்க்கு ஒரு கிளாஸில் வந்து ஹார்லிக்ஸ், ஒரு கிளாஸில் டீ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.